ஹையர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். 2 மாசம் அப்புறம் இப்போ தான் நான் வந்து ஒரு லாங் வீடியோ ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுறேன். அப்பப்போ 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னே கமெண்ட் ரியாக்ஷன்னு நினச்சிடாதீங்க. கமெண்ட் ரியாக்ஷன் பக்கமே நான் போக மாட்டேன். அதையும் மீறி நான் கமெண்ட் ரியாக்ஷன் பண்ணுவேன்னா எனக்கு அது உண்மை அப்படின்ற தோன்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் கமெண்ட் ரியாக்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 416 சப்ஸ்கிரைபர்ஸ் என் வீடியோக்காக காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த 2 மாதம் நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ யூடியூப்பில் வராது, யூடியூப்பில் போடுற வீடியோ இன்ஸ்டாகிராமில் வராது. ஸோ அதுலேயும் அப்டேட்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அப்புறம் என் காஸ்டியூம் எப்படி இருக்குது? சரி, கம்பேக் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே. நானும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்க ஃப்ரிக்கியாக இருக்கா, இல்லை காமெடியாக இருக்கா, இல்லை லம்பாடி மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 2 மாதம் என்வி எங்கே போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விக்கு வந்து எக்ஸாமுங்க. அதாவது எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. என்ன எக்ஸாம்னா, நான் போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால 2 மாதம் வந்து இன்விசிபிள் ஆகிட்டேன். அதில் ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, போலீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 2 மாதம் முக்கிய படித்ததில் வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பட் என்னன்னா, எனக்கு வந்து கட் ஆஃபில் வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணலை. பிகாஸ் வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் விஏஓ எக்ஸாம் எழுதினேன். ஸோ போலீஸ் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் போயிட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒர்க்கில் இருந்து என்னால் நிற்க முடியாது. எனக்கு அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஸோ ஒர்க்கில் இருந்துகிட்டே நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்தேன், பாஸ் ஆகிட்டேன், கட் ஆஃபில் போயிடுச்சு. வீட்டில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப அழக ஆரம்பிச்சதை வந்ததுலேருந்து பஸ்லேருந்து வர வரையும் எங்கள் அப்பா கால் பண்ணி எக்ஸாம் எப்படி பண்ண, போலீஸ் ஆகிடுவியா அப்படின்னு கேட்டார். ஸோ என் அப்பாவுக்காக நான் இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. ஸோ அவருக்காக போலீஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணேன். பட் முடியல. பஸ்ஸெல்லாம் அழுதுகிட்டே வந்தேன். அப்புறம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் வந்து என்ன ஆச்சுன்னா, தடுக்கி வேறு விழுந்துட்டேன். தடுக்கி விழுந்து முட்டியில் அடி, அந்தளவுக்கு அடி இல்லை, பட் விழுந்துட்டேன். அதுலேயே ரொம்ப பதட்டமாயிட்டேன். எக்ஸாமுக்கு போகிறப்பே ஒரு பதட்டமாக தான் போனேன். எனக்கு டைமே பத்தலை ஆக்சுவலாக. இந்த டைம் கொஷினும் எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. எஸ்ஐக்கு கேட்குற மாதிரி கேட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நான் வந்து என்னென்னா, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்து படித்து இது பண்ணேன். பட் ப்ரீவியஸை விட இந்த வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன்னு சொல்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. அடுத்த டைம் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். அடுத்த டைம் வந்து நான் போலீஸ் யூனிஃபார்ம் போடணும். அதில் என்னென்னா, எங்கள் அக்கா வந்து பாஸ் பண்ணிட்டா. பட் வந்து கட் ஆஃப் என்னன்னு தெரியல, அவள் நிறையா மார்க்கே எடுத்துட்டா. அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் அட்டன் டைமில் தான் ட்ரை பண்ணோம். ஸோ அவளாச்சும் உள்ளே போகட்டும் அப்படின்னு நினச்சேன். அவள் உள்ளே போகிறா. எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த டைம் நான் கண்டிப்பாக போலீஸ் யூனிஃபார்ம் போடுவேன். நீங்களாம் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் அதனால தான் கைஸ் நான் வந்து இவ்வளோ நாள் நான் சேனல் பக்கமே வரல. கமெண்ட் ரியாக்ஷன் பண்ணுவேனான்றது டவுட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நான் என்ன பண்ணேன் இந்த 2 மாதம் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கான வீடியோ தான். இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது? இந்த செயின் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். பார்க்க கொஞ்சம் ஃப்ரிக்கியாக இருக்குது, அழகாக இருக்குன்னா முடிச்சு போட்டு இந்த முடிச்சு அவுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, என்வி ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லவ் யூ.